லாகரிதம் ஈஸியாக சால்வ் பண்ணணுமா? இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போதும். லாகரிதம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கால்குலேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எக்ஸாமில். இதை தான் நானுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கரெக்டாக கவனிங்க. ஷார்ட்கட் பார்க்கறதுக்கு முன்னாடி 10 to the power 0.5 இது நம்மளுக்கு வந்துச்சு எக்ஸாமில் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக கவனிங்க. இது நம்மளுக்கு பேசிக் லாக் வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதையுமே நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா log 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. log 10ஓட வேல்யூ 1, log 1ஓட வேல்யூ 0 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன நம்பர் மைண்டில் வச்சிருப்பேன் அப்படின்னா 30, 48, 60, 70, 80, 85, 90, 95. சொல்றது புரியுதா? 30, அதுக்கப்புறம் 48, 18 ஆட் பண்ணுங்க. 30, 48, 60, 70, 80, 85, 90, 95. இதை நான் ஞாபகம் வச்சுப்பேன். எதுக்கு சார் இப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சப்போஸ் யாராவது log 3.5 அப்படின்னு நின்னுச்சுன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். 3.5 அப்படின்றது நம்மளுக்கு எதுக்கு நடுவில் வரும்? 3க்கும் 4க்கும் நடுவில் வரும். அப்போ 48க்கும் 60க்கும் நடுவில் இருக்க வேல்யூ என்ன? 54. ஆக்சுவலாக இங்கே நான் பண்ணியிருக்கிறது எப்படி வச்சிருக்கேன்? முன்னாடி பாயிண்ட் போட்டுக்க வேண்டிதான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 0.54. அதான் log 3.5ஓட வேல்யூ. புரியுதா? அப்ராக்சிமேட் பண்ணியே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் ஆன்டி லாக் எடுத்து சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். 10 to the power 0.5, 10 to the power 1.7 இந்த மாதிரிலாம் ரேண்டமாக வேல்யூஸ் வரும். அதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஏன்னா லாகிரிதம் டேபிள்லாம் தேவையா? எதுவும் தேவையில்லை. 10 to the power 0, அடுத்து 0க்கு அப்புறம் 0.3, 0.6, 0.9 என்ன பண்ற? 3 எழுதுற. 0, 0.3, 0.6, 0.9 இந்த வேல்யூவை மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டா போதும். எப்படி? எனிதிங் பார் 0 நம்மளுக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். கரெக்டா 1 போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எல்லாமே அப்ராக்சிமேட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 டேபிள். 2 1s are 2, 2 2s are 4, அதுக்கப்புறம் 4 2s are 8. 2 4 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல எழுதிரு. இதை வச்சு நான் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. 10 to the power 1.2, அதுக்கு முன்னாடி 10 to the power 1.5. 10 to the power 1.2 நான் எப்படி எழுதலாம்? இந்த வேல்யூஸை வச்சு நான் எழுதணும்னா 10 to the power 0.9 into 10 to the power 0.3 எழுதலாமா? ஏன்னா பேஸ் காமனா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணுவோம். 10 to the power 1.2 பிரிச்சு என்ன பண்ற? 0.9, 0.3 எழுதுற. 10 to the power 0.9ஓட வேல்யூ என்ன? எனக்கு தெரியும் 8. 10 to the power 0.3ஓட வேல்யூ என்ன? எனக்கு தெரியும் 2. அப்ப இதோட வேல்யூ என்னது? 16. சிம்பிளா இருக்கா சார்? ஓகே சார். அப்போ 10 to the power 1.5 இதை நான் எப்படி எழுதலாம்? 10 to the power 1.5 10 to the power 0.9 into 10 to the power 0.6 எழுதலாமா? இதை ஆட் பண்ணா எனக்கு 1.5 தானே. 10 to the power 0.9 அதோட வேல்யூ என்ன? 8. 10 to the power 0.6 ஓட வேல்யூ என்ன? 4. அப்ப வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 32. எஸ், எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதலாம். அப்போ அதே மாதிரி 10 to the power 0.5 சார் அதிகமா வந்துச்சுன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே போறீங்க. ஓகே ஃபைன், சூப்பர். கம்மியா வந்துச்சுன்னா 10 to the power 0.2, 0.5 வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? 10 to the power 0.2 எப்படி நான் சால்வ் பண்ணலாம்? 10 to the power எனக்கு என்ன வேல்யூ தெரியும்? 1.2 தெரியும். என்னால 0.9 0.3 மல்டிப்ளை பண்ணி 1.2 கண்டுபிடிக்க முடியும்ல. அப்ப 1.2 கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 10 பண்ணுனேனா 10னா என்ன அர்த்தம்? 10 to the power 1 டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 10 to the power 1.2 எனக்கு என்ன வரும்? 10 to the power -1ன்னு வரும். கரெக்டா? அப்ப this is nothing but என்னது? 0.2 தான். அப்போ 10 to the power 1.2 divided by 10 to the power 1 எனக்கு என்ன வரும்? 0.2. அப்ப 10 to the power 1.2 ஓட வேல்யூ என்ன? இப்பதான் கண்டுபிடிச்சேன் 16. இப்ப கண்டுபிடிக்கலனாலும் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ணி 10 to the power 1.2 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை என்னது? 10. அப்ப வேல்யூ எனக்கு என்ன வரும்? 1.6. சொல்றது புரியுதா? 10 to the power 0.2 ஓட வேல்யூ என்னது? 1.6. அப்ப இதே மாதிரி நீங்க 10 to the power 0.5 கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னால இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியுது சார் அப்படின்னாலும் ரொம்ப ஹாப்பி தான். ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க 10 to the power 0.5 வேல்யூ என்னன்னு. இது போதும். லாகிரிதம் பேஸ் பண்ணி வர எல்லா கொஸ்டினுமே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க இப்ப டிராப்பர் எடுக்க போறீங்க. இந்த மாதிரி எல்லா ஷார்ட்கட்டும் டே 1லேருந்து தெரிஞ்சு சால்வ் பண்ணணும் கொஸ்டின்ஸ் அப்படின்னா
ஸோ என்ரோல் பண்ணலை அப்படின்னா என்ரோல் பண்ணிடுங்க. யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச். இந்த பேட்ச்ல நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா லைவ் கிளாஸ் டெய்லி இருக்கும், டிபிபி வித் சொல்யூஷன், அது இல்லாமல் 24x7 டவுட் சப்போர்ட். இதெல்லாம் பெரிய விஷயம். மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட், மார்க் டெஸ்ட் முடிஞ்சதும் அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதுக்கு எரர் அனாலிசிஸ், நம்ம ப்ரிப்பரேஷன் எந்த லெவலில் இருக்குது, ப்ரிப்பரேஷன் மீட்டர், இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோவில் கிடைக்குது? 1499. ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் சீரியஸாக சொல்லிடுறேன். பர்சனலாக இனிஷியலாக நம்ம கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4000 5000 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபரில் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க? கம்மியாக கொடுத்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக 6 இயர்ஸ் பிடபிள்யூ ஆனிவர்சரியிலையும் என்ன பண்ணாங்க? 999க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணல, அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினச்சி யூஸ் பண்ணலை. இப்போ 999லேருந்து என்ன ஆயிருக்கு? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திருப்பி 999 வருமானா? டவுட்டு தான், கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ அட்லீஸ்ட் 1499ல் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. சார் நான் நீட் 2026 ரீநீட் மார்க்கை பார்த்துட்டு நான் என்ரோல் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேணாண்டாமா, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு 1500 ரூபா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம், கரெக்டா? 1500 ரூபா யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க அப்படின்னா ரீநீட் முடிஞ்சதும் எல்லாருக்குமே தெரியும் பசங்க என்ரோல் பண்ணுவாங்கன்னு. அப்போ திருப்பி என்ன ஆகும்? நம்மளுக்கு விலை வந்து அதிகமாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர கம்மியாக சான்ஸ் இல்லை. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதுக்கப்புறமும் டிலே பண்ணாதீங்க, என்ரோல் பண்ணிடுங்க. இப்போ எவ்வளோ ப்ரைஸ்? 1499. ஒரு ஃபேமிலியாக நம்ம வெளில போய் சாப்பிட்டோனாலே இந்த அமௌண்ட் வந்துடும், கரெக்டா? இல்லை ஃப்ரெண்டு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பேர் சேர்ந்து பார்ட்டிக்கு போனோனாலே இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ என்ரோல் பண்ணலன்னா என்ரோல் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ லாகிரதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட்கட் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, டேக் கேர், பாய்.